ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 235வது நாமாவளியாக குணஜ்ஞாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி குணங்களை நன்கு அறிந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எல்லாம் அறிந்த பெரும் சக்தியினுடைய ஸ்வரூபம். அப்போ ஏற்பட்ட இந்த இறைவனுடைய இலக்கணங்கள், அவருடைய விசேஷ குணங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இறைத்தன்மை எப்படி இருக்குது, இறைவன் என் குண பஞ்சரனே அப்படின்னு அனுபூதியில் சொல்கிறார் இல்லையா. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய், பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே அப்படின்றார். அதில் என் குணத்தை உடைய பரம்பொருளாக வள்ளுவ பெருந்தகை சொல்லும் பொழுதும் என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு முருகனுடைய வழிபாடு செய்யலைன்னா அது தலை இருந்தென்ன பயன் அப்படின்ற அர்த்தத்தில் அப்படி சொல்லுவார். தலையே நீ வணங்காய் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுவார். ஒவ்வொரு ஐம்புலனையும் இறைவனிடத்தில் பழக்கப்படுத்தணும். இப்போ எப்படி நம்ம ஒரு வாகனத்தை செலுத்துறதுக்கு பழக்கிறோமோ இந்த உடம்பை, அது மாதிரி ஐம்புலனையும் இறைவனிடத்தில் பழக்கணும். அப்போ இறைவன்ற அந்த சக்தி எப்பேற்பட்டது அப்படின்றது தான் 8 குணங்கள். இறைவன் தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களினுள் நீங்குதல், பேரருளுடைமை, முடிவில்லா ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடைமை. அதாவது 8 குணங்களோடு இருக்கக்கூடிய சக்திக்கு இறைவன்ற அர்த்தம். அதை தான் சிலப்பதிகாரத்தில் சொல்லும்பொழுது அனந்த ஞானம், அனந்த வீரியம், அனந்த தரிசனம், அனந்த சுகம், நிர்நாமம், நிர்கோத்திரம், நிராயுஷ்யம், அழியா இயல்புன்னு இறைவனை 8 குணங்களாக சிலப்பதிகாரமும் வர்ணிக்கும். அப்போ ஏற்பட்ட அந்த இறை சக்தி ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்குதுன்னு நம்ம மனிதர்களுக்கு சொல்கிறோம் இல்லையா. இவர் இதில் திறமையானவர், இதுக்கான திறமையானவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த குணங்களையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த மனிதன்கிட்ட 3 குணம் இருக்குது. ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம்னு பார்த்தோம். இதனுடைய சேர்க்கையால் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் மனிதனுடைய செயல்கள், அவனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அந்த குணங்களுடைய மாற்றத்தால் தான் வருது. அப்போ அந்த குணத்தை நன்கு அறிந்தவர், அவர்கிட்ட நம்ம போயிட்டா நமக்கு என்ன வேணுமோ அதற்கான குண மாற்றத்தை கொடுத்து நம்மளை ஆட்கொள்ளக்கூடிய சக்தி இறைவன். அப்பேற்பட்ட அந்த விசேஷத்தன்மை குணங்களை நன்கு அறிந்தவராக இந்த நாமாவளி அவர் அழகாக வர்ணிக்கிறது. ஓம் குணஜ்ஞாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.